நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்ளை பண்ணி ஒரு 2-3 ஹவர்ஸ் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப ஓவர் ஆயிலி ஆகிடும். அப்படிலாம் ஆச்சுன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த மாய்ஸ்சரைசரில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசரில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நீங்கள் கரெக்டான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின் டைப்பு, உங்கள் ஸ்கின் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. ஸோ நான் எப்படி வந்து செலக்ட் பண்ண முடியும், எது என் ஸ்கின்னுக்கு சூட்டபிளாக இருக்கும், எப்படி நான் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? ப்ரைஸ் டேகை பார்த்தா, இல்லை அதோட பேக்கேஜிங் பார்த்தா? இது ரெண்டுமே கிடையாது. நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டை பார்த்து தான் உங்களால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ எந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, உங்கள் ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகும், உங்கள் ஸ்கின் கன்சர்னுக்கு அது டார்கெட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் ரைட்டான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆஃப்டர் 2-3 ஹவர்ஸ் ஆல்சோ யூ வாண்ட் ஃபீல் ட்ரை இல்லை ஓவர் ஆயிலியாகவும் உங்கள் ஸ்கின் ஃபீல் ஆகாது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் டாப் 5 மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். இதில் ஒரு மாய்ஸ்சரைசரையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நான் கவர் பண்ணியிருக்கேன், டிஃப்ரெண்ட் ஸ்கின் கன்சர்னுக்கும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒன்றாவும் டீட்டெயிலாகவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் நான் இந்த மாய்ஸ்சரைசர் தான் எனக்கு சூட் ஆகும், நீங்கள் உங்களால் ஈஸியாக டிசைட் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Hi, this is Priya. Welcome to my channel Priya D786. If you're interested in science-based facts, DIY, skincare, hair care remedies, skincare, hair care product reviews and healthy lifestyle and much more, subscribe to my channel, which means a lot to me. இப்போ நம்ம டாப் 10 பெஸ்ட் ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் ஒன்றா பார்க்கலாம். ஸோ இது எந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டரும் கிடையாது, கண்டிப்பாக பிராண்ட் ப்ரொமோஷனும் கிடையாது. இது பியூராக வந்து நான் பர்சனலாக வாங்கி பர்சனலாக யூஸ் பண்ணி லாங் ரன்னில் அப்சர்வ் பண்ணி தான் நான் இதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். எதுவுமே தி பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு நம்ம டைட்டில் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் ஸ்கின் டைப்புக்கு, உங்கள் ஸ்கின் கன்சர்னுக்கு எந்த மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு நல்லா சூட் ஆகுதோ அதுதான் பெஸ்ட் மாய்ஸ்சரைசர். உங்கள் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டாட் அண்ட் கீலேருந்து பேரியர் ரிப்பேர் மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி லைட் ப்ளூவில் டியூப் ஃபார்மில் பேக்கிங்கில் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்கின் பேரியர் வந்து ரிப்பேர் செய்யறதுல தான் இந்த மாய்ஸ்சரைசர். ஏன்னா இதோட கீ இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா செரமைட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் பேரியர் வந்து ரொம்பவே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. ஸோ அது மெயினாக இதில் இருக்குது. ப்ளஸ் வந்து ஹைரானிக் ஆசிடும் இருக்குனால ஒரு டீப் நல்ல ஒரு ஹைட்ரேஷனும் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட். இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது வந்து இட்ஸ் ரியலி அமேசிங். இது எந்த மாதிரி ஸ்கின் டைப்ஸ்க்கெலாம் சூட்டபிளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெரி ட்ரை ஸ்கின்ஸ், இரிட்டேட்டட் ஸ்கின், அப்புறம் வீக் ஸ்கின் பேரியர் பிகாஸ் ஆஃப் ஓவர் எக்ஸ்ஃபோலியேஷன், அது ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம் கெமிக்கலாகவும் இருக்கும். ஸோ அதனால வீக் ஸ்கின் பேரியர் இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி ஸ்கின் டைப்ஸ்க்கெலாம் இந்த மாய்ஸ்சரைசர் பெஸ்ட். ஸோ எந்த ஸ்கின் கன்சர்னுக்கெலாம் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ், இரிட்டேஷன், ஓவர் எக்ஸ்ஃபோலியேஷன், அதுக்கப்புறம் வந்து டேமேஜ்ட் ஆர் வீக் ஸ்கின் பேரியர். ஸோ இதுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாய்ஸ்சரைசர் எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து ரொம்ப வாட்ரியாகவும் இருக்காது, அதே சமயத்தில் திக்காகவும் இருக்காது. பாருங்கள். ஸோ இட் வில் நைஸ்லி மெல்ட் இன்டு யுவர் ஸ்கின். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைட்ரேஷன் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு ஸ்ட்ரிக்கியான ஃபீலிங்கும் இருக்காது. யூ வில் ஃபீல் நைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீக்வெல் பிராண்டு. இதில் வந்து செரமைட் அண்ட் ஹைரானிக் ஆசிட் மாய்ஸ்சரைசர். இது வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்டட் மாய்ஸ்சரைசர் அண்ட் நோ நான்சென்ஸ் ஃபார்முலா. இதில் கீ இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செரமைட்ஸ், ஹைரானிக் ஆசிட், அதுக்கப்புறம் மேங்கோ சீட் பட்டர். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு லாங் லாஸ்டிங் ஹைட்ரேஷனும் இருக்கும், அதே சமயத்தில் நான் கிரீஸியாகவும்
ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இட் வில் ரீஸ்டோர் த ப்ரொடெக்டிவ் லேயர் ஆஃப் யுவர் ஸ்கின். தட் இஸ் த பெஸ்ட் பார்ட். ஸோ இது எந்த மாதிரி ஸ்கின் டைப்புக்கெலாம் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னா நார்மல் டு ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் டைப். இது எந்த மாதிரி ஸ்கின் கன்சர்னுக்கெலாம் யூஸ் ஆகும்னா டீஹைட்ரேட்டட் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் ட்ரைனஸ், அதுக்கப்புறம் டேமேஜ்டு ஸ்கின் பேரியர், இவங்களுக்கெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ரிக்வெல் இதை பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் திக்காக இருக்கும். ஏன்னா மேங்கோ சீட் பட்டர் இருக்கு இல்லையா, பாருங்கள் கொஞ்சம் கூட ரன்னியாக இருக்காது. ஸோ நல்லா பட்டர் மாதிரி நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். ஸோ especially if your skin is dry or your skin barrier is compromised, irritated, you will feel this moisturizer is best and it will nicely நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். இந்த L'Oreal Paris, இது ட்ரக்ஸ்டோர் பிராண்டில் இது எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க. அதுவும் இந்த மாய்ஸ்சரைசர் ஐ லவ் இட் ஸோ மச் பிகாஸ் இட் இஸ் வெரி லைட் வெயிட். அதுக்கப்புறம் இட் இஸ் அ வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர், அதனால தான். ஸோ இதோட கீ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையரானிக் ஆசிட் தான் இதில். ஸோ இது பாருங்கள் எப்படி எவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது. திஸ் இஸ் மை ஆக்சுவலி தேர்ட் டப். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட் இட். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப லைட் வெயிட். ஸோ நீங்கள் ஃபேஸ் ஸ்கின்னில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே அப்ளை பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இட்ஸ் ரியலி குட் அண்ட் இட்ஸ் ஸ்மெல் ஆல்சோ இஸ் ரியலி நைஸ். ஓகேங்களா. இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் டு ரீடெயின் த மாய்ஸ்சர். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின் வந்து அப்ளை பண்ண உடனே உங்கள் ஸ்கின் வந்து ஸ்மூத்தாகவும் நல்ல ப்ளம்பான ஒரு ஃபீலை கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு ஏதாவது டீஹைட்ரேஷனால் உங்களுக்கு ஃபைன் லைன்ஸ்லாம் லைட்டாக விசிபிளாக இருந்தால் அது டெம்பரரியாக இன்விசிபிளாகவும் டிஸப்பியர் ஆகவும் இந்த மாய்ஸ்சரைசர் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இது யாருக்கெல்லாம் பெஸ்ட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயிலி ஸ்கின் டைப்புக்கு. தட்ஸ் வை ஐ லைக் திஸ் வெரி மச். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்னை நார்மல் ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம், காம்பினேஷன் ஸ்கின் டைப்பும் இவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் கம்ஸ் இன் அ டப், இந்த மாதிரி கிளாஸில் வரும். ஸோ லுக்ஸ் வெரி நைஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்கின் கன்சர்னுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேட்டட் ஸ்கின், அப்புறம் டல்னஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏர்லி ஃபைன் லைன்ஸ்லாம் இருந்தால் அதுக்குமே. ஸோ திஸ் ஒன் ஒர்க்ஸ் வெல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளம் பிராண்டு. இது வந்து 2% நயசினமைட் அண்ட் ரைஸ் வாட்டர் ஜெல் க்ரீம். ஸோ இந்த மாதிரி ஜாரில் வரும். இது வந்து கண்ணாடி ஜார் தான். பேக்கிங் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ப்ளூ கலரில். க்ரீம் வந்து ஒயிட்டு தான், அட்லீஸ்ட் ஜார் கலர் தான் ப்ளூ கலரில். ஓகேங்களா. ஸோ இது வந்து இட்ஸ் பர்ஃபெக்ட் ஃபார் கிவ் நைஸ் ஹைட்ரேஷன். அப்புறம் உங்கள் ஸ்கின் டோனையும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். இதோட கீ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2% நயசினமைட் இருக்குது, அதுக்கப்புறம் ரைஸ் வாட்டரும் இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து நயசினமைட் இருக்கனால இட் ஹெல்ப்ஸ் டு ரெகுலேட் த ஆயில்னஸ், எக்ஸஸ் ஆயிலாக இல்லாமல் பார்த்துக்கும் உங்களோட ஸ்கின்னில். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின் டெக்ஸ்சரு, உங்களோட ஸ்கின்னோட டோனு இதெல்லாமும் நல்லாவே இது இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதில் ரைஸ் வாட்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷனும் இருக்கும், அதே சமயத்தில் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்டான ஒரு எஃபெக்டும் கொடுக்கும். ஸோ இது எந்த மாதிரி ஸ்கின் டைப்புக்கெலாம் நல்லா பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் டைப்பு, காம்பினேஷன் ஸ்கின் டைப், அதுக்கப்புறம் ஆக்னி ப்ரான் ஸ்கின், இவங்களுமே இதை யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி ஸ்கின் கன்சர்னுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸ் ஆயில் இருந்தால், அப்புறம் அன்ஈவன் ஸ்கின் டோன் இருந்தால், அப்புறம் மைல்டு ஆக்னி மார்க்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி இருக்கும்னு காட்டுறேன். இந்த ஜார் ஓப்பன் பண்ணனே இந்த மாதிரி ஒரு மூடி இருக்கும். So this is how it's little bit watery but not too watery. So இங்க பாருங்க. ஸோ நல்லா இது ஸ்கின்ல போய் நல்லா உங்களுக்கு மெல்ட் ஆகிடும். ஸோ இட்ஸ் வெரி லைட் வெயிட் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அசாயா பிராண்ட். இதில் வந்து செரமைட் மாய்ஸ்சரைசர் தான். ஸோ இந்த மாதிரி பேக்கிங்கு ப்ளூ கலரில் வரும். இது ஒரு ஷார் தான். ஓகேங்களா.
ஸோ இதை பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் டீப் நரிஷ்மெண்ட். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின் பேரியரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் இந்த மாய்ஸ்சரைசர். இதோட கீ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து செரமைட்ஸ் தான். நீங்கள் முக்கால்வாசி நான் எல்லா ஃபேஸ் மாய்ஸ்சரைசரில் பார்த்தீங்கன்னா செரமைட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதான் மெயினாக நான் வச்சுருப்பேன். பிகாஸ் அதுதான் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா வந்து நரிஷ் பண்ணும், ஹைட்ரேஷன் கொடுக்கும், நல்லா மாய்ஸ்சரை வந்து நல்லா டீப்பாக வந்து பெனட்ரேட் பண்ணி நல்ல ஒரு ப்ளம்பான ஒரு ஸ்கின்னை கொடுக்கும். ஸோ இது வந்து இட் ஹெல்ப்ஸ் டு ரிப்பேர் த ஸ்கின் பேரியர் ஆஸ் ஐ செட். அப்புறம் ரெடியூஸ் த வாட்டர் லாஸ். அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்ஸ் த ஓவரால் ஸ்கின் டெக்ஸ்சர். ஸோ இது எந்த மாதிரி ஸ்கின் டைப்புக்கெலாம் இது ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுன்னா ட்ரை டு வெரி ட்ரை ஸ்கின் டைப், அப்புறம் சென்சிட்டிவ் ஸ்கின் டைப், இவங்க 2 டைப்புக்கும் நல்லாவே திஸ் இஸ் பெஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கன்சர்ன் பார்த்தீங்கன்னா சிவியர் ட்ரைனஸ் இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணணும். அப்புறம் உங்களோட ஸ்கின் பேரியர் வந்து ஹெவிலி டேமேஜ் அண்ட் காம்ப்ரமைஸ்டு அவங்களுக்கும் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ப்ளஸ் வந்து ரஃப் ஸ்கின் டெக்ஸ்சர் இருந்தாலும் இது யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி இருக்கும்னு நான் பார்க்குறேன். இது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், ரொம்ப திக்காக கிடையாது. அதே சமயத்தில் லைட்டாக கொஞ்சம் கூட வாட்டரியாக இருக்காது. பட் ஆனால் நல்லா ஒரு சாஃப்டாக நல்லாயிருக்கும் பாருங்கள். ஸோ இது அப்படியே லைக் எவ்ரி திங் திஸ் ஆல்சோ வில் மெல்ட் நைஸ்லி இன்டு யுவர் ஸ்கின். அதுவும் ட்ரை ஸ்கின் பீப்பிள் வில் என்ஜாய். இல்லை உங்கள் ஸ்கின் காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு, அதனால் உங்களுக்கு திடீர்னு வந்து உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரையாகவும் இல்லை பேட்சியாக ட்ரைனஸ் இருந்தாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க, செம்மையாக இருக்கும், சூப்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எக்ஸ் லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர். இதில் பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட்ஸ் வருது. ஸோ ஐ லைக் திஸ் ஒன் லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர். ஆக்சுவலாக வெரி ட்ரை ஸ்கின்னுக்கும் ஒன்று இருக்குது, பட் ஐ என்ஜாய் திஸ் ஒன் அண்ட் ஐ ரெக்கமெண்ட் திஸ் வெரி மச். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் அண்ட் சூட்டபிள் ஃபார் எவ்ரிடே யூஸ். ஸோ இதோட கீ ஃபீச்சர்ஸே பார்த்தீங்கன்னா இது வந்து நான் க்ரீஸி ஃபார்முலா. ஸோ அது மட்டும் இல்லாமல் யுவர் ஸ்கின் வில் அப்சார்ப் திஸ் வெரி குவிக்லி அண்ட் ஈஸிலி. ஸோ இது வந்து இட் ப்ரொவைட்ஸ் அ பேசிக் ஹைட்ரேஷன் அண்ட் வித்தவுட் எனி ஹெவினஸ். ஸோ அதுதான் இதில் வந்து பெஸ்ட்டு பார்ட்டு. ஸோ அதனால தான் இட் இஸ் கம்ஃபர்டபுள் டு வேர் எவ்ரிடே. ஸோ இது எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டியூபு ஓகேங்களா. ஸோ this is also not watery, same time no, it's not thick also, okay, but it will nicely, அதாவது இது வந்து ரொம்ப மற்ற இதுக்கெல்லாம் பார்க்க போனால் it just will just like that it will disappear in your skin. That's why it's very great to wear every day. ஸோ இது வந்து பெஸ்ட் ஃபார் ஆயிலி ஸ்கின் டைப், நார்மல் ஸ்கின் டைப் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் டைப். ஸோ எந்த மாதிரி ஸ்கின் கன்சர்னுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி ஹைட்ரேஷனுக்கு, அப்புறம் ஸ்கின் தட் டசன்ட் லைக் ஹெவினஸ்னோ டசன்ட் லைக் ஹெவி க்ரீமு. ஸோ அந்த மாதிரி பர்சனாக இருந்தால் அந்த மாதிரி பர்சன் உங்களுக்கு அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப ஹெவியான க்ரீம்லாம் சூட்டே ஆகாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா திஸ் வில் ஒர்க் வெரி வெல். இது பார்த்தீங்கன்னா பியூட்டி ஆஃப் ஜோசன். இது வந்து ஒரு கொரியன் பிராண்டுங்க. ஸோ இதில் வந்து ரெட் பீன் வாட்டர் ஜெல் மாய்ஸ்சரைசர். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் டியூப்பில் ஒரு அலோவேரா ஜெல் மாதிரி தான் இதுவும் டெக்ஸ்சர் இருக்கும். ஸோ இது வந்து இட்ஸ் கிரேட் அண்ட் எக்ஸலண்ட் ஃபார் ஆயில் கண்ட்ரோல் அண்ட் நைஸ் ஹைட்ரேஷனும் கொடுக்கும். ஸோ இதோட கீ இன்க்ரீடியன்ஸே பார்த்தீங்கன்னா ரெட் பீன் எக்ஸ்ட்ராக்ட் தான். ஸோ அதனால் இது என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த ஃபேஸில் இருக்க இந்த எக்ஸஸ் ஆயிலெலாம் வந்து நல்லாவே அப்சார்ப் பண்ணும். அதே சமயத்தில் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் பண்ண வைக்கும். அதே டைமில் ஒரு நல்ல ஹைட்ரேஷனையும் நல்லா மெயின்டைன் பண்ணும். இது எந்த மாதிரி ஸ்கின் டைப்புக்கெலாம் ஒர்க் அவுட் ஆகும்னா ஆயிலி ஸ்கின் டைப்பு, அதுக்கப்புறம் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் டைப், இவங்க 2 ஸ்கின் டைப்புக்குமே இது எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ எந்த மாதிரி ஸ்கின் கன்சர்னுக்கெலாம் இது யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் சீபம், அப்புறம் கிளாக்டு போர்ஸ், அப்புறம் ஷைனி ஸ்கின். ஸோ இது எப்படி இருக்குது டெக்ஸ்சர் பார்க்கலாம். ஸோ இதுவும் ஜெல் மாதிரி தான், கொஞ்சம் நிறையவே எடுத்துட்டேன். ஸோ பாருங்கள் அலோவேரா ஜெல் மாதிரி தான் இருக்கும், ஜஸ்ட்டு ஜெல் தான் இது. ஸோ இது அப்படியே நீங்கள் நல்லா
ஸோ ரொம்ப நிறைய எடுத்துட்டேன். பட் இதையும் ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகி நல்லா உங்களுக்கு ஸ்கின்ல அப்சார்ப் மட்டும் ஆகாமல் எக்ஸஸ் ஆயில் ப்ரொடக்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணணும் நல்லாவே. ஸோ இட்ஸ் ரியலி கிரேட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்ட் பிராண்ட்லேருந்து. ஸோ இது வந்து விட்டமின் B5 10% மாய்ஸ்சரைசர். இது வந்து வெரி வெரி லைட் வெயிட் ஃபார்முலா மாய்ஸ்சரைசர். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ ஆல்சோ. ஸோ இதில் வந்து விட்டமின் B5னால பேந்தனால் இருக்குது. ஸோ இது வந்து பவர்ஃபுல் இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபார் ரிப்பேரிங் த பேரியர். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஹைட்ரேஷனும் கொடுக்கும். இது யாருக்கெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கின் டைப்புக்கு, ட்ரை ஸ்கின் டைப்பு, சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்பு, காம்ப்ரமைஸ்டு ஸ்கின் டைப்பு ஆர் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் டைப், இவங்களுக்கெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். எந்த மாதிரி ஸ்கின் கன்சர்ன் பார்த்தீங்கன்னா, டேமேஜ்டு அண்ட் காம்ப்ரமைஸ்டு ஸ்கின் அவங்களுக்கு இது. ஸோ அதுக்கப்புறம் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காக்டு போஸ் இருந்துச்சுன்னா அவங்களும் இது யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெட்னஸ் இல்லை இரிட்டேஷனான ஸ்கின்னாக இருந்தாலும் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இது எப்படி இருக்கும்னு காட்டுறேன். ரொம்ப லைட் வெயிட் ஃபார்முலா. நல்லா இதுவும் ஸ்கின்னில் நல்லா மெல்ட் ஆகிடும். இது வந்து திக்காகவும் கிடையாது, லைட்டாகவும் இருக்காது. பட் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்லுது, வேஸ்லின்னா வந்து ரொம்ப லைட் டெக்ஸ்சராக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். பட் இட் வில் பிளெண்ட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆர்டினரி பிராண்ட்லேருந்து. இது வந்து நேச்சுரல் மாய்ஸ்சரைசிங் ஃபேக்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இட் வில் மிமிக் யுவர் ஸ்கின் ஓன் ஹைட்ரேஷன் சிஸ்டம். தட்ஸ் வை திஸ் இஸ் ரியலி வெரி கிரேட். ஸோ இதோட கீ இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்கலாம். வந்து அமினோ ஆசிட் இருக்குது, ஃபேட்டி ஆசிட் இருக்குது, யூரியா, ஹையரானிக் ஆசிடும் இதில் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா வந்து நம்ம மாய்ஸ்சரை நல்லா லாக் மட்டும் பண்ணாமல் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்கின் கொடுக்கும். இது யாருக்கெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் டு ட்ரை ஸ்கின், அப்புறம் நீங்கள் பிகினர் இன் ஸ்கின் கேராக இருந்தாலும், அப்புறம் பீப்புள் ஹூ ஆர் யூஸிங் லாட் ஆஃப் ஆக்டிவ்ஸ் அவங்களும் இது யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் வில் ஒர்க் வெரி வெல். ஸோ இந்த மாதிரி ஸ்கின் கன்சர்னுக்கெலாம் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப டீஹைட்ரேட்டடாக ஸ்கின்னாக இருந்தால் ஸோ இது இட் வில் ஒர்க் வெரி வெல். இது இந்த மாதிரி டியூப் பேக்கிங்கு. ஸோ திக்கும் கிடையாது, லைட்டும் கிடையாது, பட் இட்ஸ் நாட் ரன்னி ஃபார்முலா. ஸோ to nicely melt into your skin. கொஞ்சம் it will take little time, but if you blend nicely, that's it. Oh. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் ஃபவுண்ட்ரி மாய்ஸ்சரைசர். இதிலே பார்த்தீங்கன்னா ஆக்னி கேர் அண்ட் ஈலிங் ஜெல் மாய்ஸ்சரைசர் தான் போட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வெரி லைட் வெயிட்டு. அதே சமயத்தில் இட்ஸ் கிரேட் ஃபார் ஆக்னி, ஆக்டிவ் ஆக்னிஸ்லாம் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் இட் இஸ் டிசைன் ஃபார் டெய்லி ஹைட்ரேஷன்ஸ் வித்தவுட் எனி ஹெவினஸ். ஸோ இதோட கீ இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்கலாம். 2% ஸ்குவாலின், 3% நயாசினமைட், செரமைட்ஸும் இருக்குது. ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு பேரியர் ரிப்பேருக்கும் இது நல்லா ஹெல்ப் பண்ணும். 3% நயாசினமைட் இருக்கிறதுனால ஆயில் கண்ட்ரோலும் பண்ணும், அதே சமயத்தில் நல்ல ஒரு க்ளோவும் கொடுக்கும். டீ ட்ரீ அண்ட் சீக்கா எக்ஸ்ட்ராக்டும் இருக்குது. ஸோ ஆக்டிவ் ஆக்னிலாம் இருந்தால் அது காம் பண்ணுறதுக்கும் இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹைட்ரேஷனும் கொடுக்கும், ரிப்பேரும் பண்ணும். ஸோ இது 2 in 1, இட்ஸ் ஸோ பெஸ்ட். ஸோ இந்த எந்த மாதிரி ஸ்கின் டைப்புக்கெலாம் ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நார்மல், சென்சிட்டிவ், அப்புறம் ஆயிலி ஸ்கின் டைப், ஈவன் காம்பினேஷன் ஸ்கின் டைப் கேன் யூஸ் திஸ். ஸோ இப்போ வந்து எப்படி ஃபார்முலேஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டியூப்பில் தான் இது வரும். ஸோ லெட்ஸ் see. இது வந்து நோ ஆஷ் கெமிக்கல் ஆல்சோ. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும் அண்ட் இட்ஸ் ஆல்சோ ரன்னிங். ஸோ அப்படியே ஜெல் க்ரீம் தான், பட் வெரி 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 லைட் வெயிட். நீங்கள் அதை நல்லாவே ஃபீல் பண்ண முடியும்.
ஸோ எல்லா மாய்ஸ்சரைசரும் நான் லிஸ்ட் பண்ணி எந்த மாதிரி ஸ்கின் டைப்புக்கு எந்த மாதிரி ஸ்கின் கன்சர்னுக்கு எது யூஸ் பண்ணோம் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். ஸோ உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்கின் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே ஒரு பெஸ்ட்டு நீங்கள் என்னோடய ரெக்கமெண்டேஷன்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். ஸ்கின் கேரில் அதுவும் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து சில டைம் எது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கோ ஸோ நம்ம அது யூஸ் பண்ணலான்னு நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஸ்கின் கன்சர்னோ டைப்போ மெயினாக கன்சிடர் பண்ணி தான் நம்ம மாய்ஸ்சரைசர் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் மீ அ பிக் தம்ஸ் அப் அண்ட் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் விச் மீன்ஸ் அ லாட் டு மீ. என்னோட எல்லா டாப் 10 ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் ஸ்கின் கேர் டைம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவினிங் நைட் டைம்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ AM அண்ட் PM போத் ஆர் குட் டு யூஸ், நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஸோ இது எல்லாமே மெயினாக வந்து பேரியர் ரிப்பேரை நான் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் அப்கமிங்காக நான் இன்னொன்று ஒரு வீடியோ பண்ண போகிறேன். அதாவது டாப் 5 பேரியர் ரிப்பேருக்காகவே நம்ம மாய்ஸ்சரைசர். அது லிட்டில் பிட் ப்ரைஸியாக தான் இருக்கும், பட் ஈச் penny இஸ் worth it. ஸோ அது soon I will upload in my channel. So stay tuned. Happy New Year and all your dreams should come true next year. So bye 2025 and let's welcome 2026.